ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஆரி நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான நெக் டிசைன் தான், பட் ஆனால் பார்க்க நீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிச்சாக இருக்கும் பார்க்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, சிம்பிளான டிசைன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எனக்கு மார்க் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியுது, இதில் கேமராவில் வந்துட்டு கொஞ்சம் சரியாக தெரியல. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, எனக்கு நல்லா விசிபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நல்லா உங்களுக்கு தெரிகிற மாதிரி மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். பிகினராக இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா 2 லைன் தான் செயின் ஸ்டிச் போடுவீங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க, தைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்து நான் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு சின்ன நீடில் எடுத்துக்கிறேன். ஸோ சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு லைன் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் லைன் கொடுக்க போகிறேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம செயின் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, ஸ்டோன் செயின்னு சொல்லலாம், செயின் ஸ்டோன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கோல்டன் கலர் நான் வந்துட்டு அடுத்த லைனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எந்த மாதிரி நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஸோ உங்களுக்கு வந்து ஆரி வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக அதுக்கு செப்ரேட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டோன் வந்து ஒரு லைன் கொடுத்துக்குறோம். இப்போ ஒரு லைன் செயின் ஸ்டோன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 3mm பீட்ஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் 3mm பீட்ஸு இப்படி தான் இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம பீட்ஸ் லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடிலில் லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 3mm பீட்ஸ் தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். இப்போ 3mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 3mm பீட்ஸ் தான், ஆனால் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி புட்டாஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் பீட் கொடுத்து எண்ட் நாட் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக எண்டு நாட் போட எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டினியூஸாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு 3mm பீட் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் ரிவர்ஸ் ஸ்டிச் ஓகேங்களா. இந்த மாதிரி குட்டி ஸ்மால் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூஸாக உள்ள ஒரு ஸ்டிச் போட்டு 2 பீட்ஸ் தள்ளி மறுபடியும் த்ரெட் வெளியே எடுத்து ஒரு பீட் கொடுத்து இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பீட் தள்ளி தள்ளி இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட நெக்லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட நெக் டிசைன். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 800 to 900 வெறும் ஆரி டிசைனுக்கு மட்டுமே நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஓகேங்களா. இது வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், பிகினரும் வந்து ரொம்ப ஈஸியாக போட முடியும். ஸோ நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் ஒரு சிம்பிள் நீட் டிசைனாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நம்ம நான் வந்து இதில் ஃப்ரண்ட் நெக் தான் போட்டிருக்கேன். ஸோ சேமஸ் இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஸ்லீவுக்கு பேக்குக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள். ஸ்லீவும் சேம் அதே டிசைன் தான், அங்கங்கே குட்டி குட்டி புட்டாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் பேக்குக்கும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஒரு சுகர் பீட் லைனு, ஒரு செயின் ஸ்டோனு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அப்புறம் 3mm பீட்ஸு, அப்புறம் புட்டாஸ் சேம் அதே தான் எல்லாத்துக்குமே. ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட் டிசைனாக இருக்கும். இது போட்டிருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆரி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் ஃபுல் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.